Hello friends, welcome to சமையல் வாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். கிரேவி. இது சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹெல்தியான முள்ளங்கியை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல 3 விசில் விட்டா போதும், குயிக்கா ரெடி ஆயிடும். நான் அதுக்கு 3 முள்ளங்கியை தோல் சீவிட்டு இது போல ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, மல்லி இலை, மீடியம் சைஸில் 3 தக்காளி, பெருசாக இருந்தால் 2 தக்காளி போதும். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி இதில் சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 to 4 மினிட்ஸ் நல்லா அந்த முள்ளங்கியோட வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அந்த வாசனைக்காக தான் ஒரு சிலருக்கு முள்ளங்கி பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. பட் முள்ளங்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா செவந்து வந்ததும் வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அந்த ஆயில் மட்டும் அதே குக்கரில் இருக்குது. அது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். உங்களுக்கு சோம்பு பிடிக்காதுன்னா நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி போல் வதங்கி வந்ததுக்கப்புறமே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30 செகண்ட்ஸ் வதக்கிடுங்க. அளவுலாம் மீடியமான காரத்துக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய காரம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடி, வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கி எடுத்து வச்சுருந்த முள்ளங்கியும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிடலாம். இப்போது முள்ளங்கி மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 ml மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் மட்டும் விட்டால் போதும். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான கிரேவி. இது ரைஸு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.